என்ன சமையல் கத்துக்க போறேன்னு சொன்னேன், என்னாச்சு? அதுக்குள்ள அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டியா? அது அப்பா பப்புக்காக அங்கே தான் இருக்காரு. அதான் நான் வந்துட்டேன். பை தி வே, நீங்க ஏன் பேசிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன ரீசன்? பப்புவால தான். பப்பு என்ன பண்ணுச்சு? அது அம்மா இறந்த அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அழுதுகிட்டு சோகமாக இருந்தது. பாடி எடுக்கும்போது பப்பு குலைச்சிக்கிட்டே இருந்தது. அம்மாவோட ஃபேவரட் அவன் தான். அவனை கொல்லப்புறத்தில் கட்டி வச்சிட்டாங்க. ஆனால் நான் அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். கடைசி தடவை அவனும் அம்மாவை பார்க்கணும்ல. அவனை பார்த்ததும் அப்பா பயங்கரமாக கத்திட்டார். நாயை கூட்டு வெளியே போனார். அப்பாவுக்கு இந்த மிருகங்களே பிடிக்காது. பப்புவை பார்க்க கூட மாட்டார். சடங்கெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் அவனை கூட்டிட்டு வெளியே போய் நின்றுட்டேன். அப்பாவால் தான் கடைசி நேரத்தில் அம்மா கூட இருக்கிற வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே கிடைக்கல. அன்னையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கல. பூணூல் அறுத்து போட்டதெல்லாம் அது காரணம் இல்லை. அது அன்னைக்கு நடந்தது. இப்போ நீ பூணலும் போட்டிருக்க, அப்புறம் பப்பு வேற அப்பாவோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் மாறாது. அது அப்படியே செட் ஆயிடுச்சு. அப்ப நீ அதை ரீசெட் பண்ணு. சி பிரபா, ஒருத்தரோட பிரச்சனை பண்ணிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுனா அது பெரிய கஷ்டமாயிடும். லைஃப் டூ ஷார்ட் ஃபார் ஆல் தட். பாயிண்ட் தான். தேங்க்யூ.